ஹாய் ரோக்லே, இந்த தீபாவளி என்னோடய பியூட்டி பார்லரில் வந்து ஃபேஷியல் பெட்டும் ஹைட்ரா ஃபேஷியலும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் கிளைண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சண்டேலேருந்து அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஹைட்ரா ஃபேஷியலுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஹைட்ரா ஃபேஷியல் பற்றி A to Z தெரிஞ்சு செமினார் கிளாஸ் போய் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து தான் இதை வாங்கியிருக்கேன். இதை பற்றி A to Z டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கியிருக்கேன். நாலேஜ் இல்லாமல் ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணவே முடியாது. இது வந்து நல்லா டீப் கிளென்சிங் பண்ணும், செகண்ட் லேயர் வரைக்கும். மற்ற ஃபேஷியல்லாம் வெளியே இருக்க எபிடர்மல் லேயரில் மட்டும்தான் வேலை செய்யும். இது வந்து கொஞ்சம் டீப்பாக செகண்ட் லேயர் வரைக்கும் கிளென்ஸ் பண்ணும். அப்புறம் நல்லா எக்ஸ்ஃபோலியேஷன், ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன் சூப்பராக இருக்கும். நல்லா டீப்பாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டு. பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக சீரம் யூஸ் பண்ணி பிம்பிள்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்டு. இது வந்து கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. முதல் நாளே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இதில் வந்து NS வாட்டர் யூஸ் பண்ணுறனால நான் நிறைய NS வாட்டர் வாங்கி வச்சுருக்க மாட்டேன். நீங்கள் ஃபோன் பண்ணி முதலே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டிங்கன்னா தான் பண்ண முடியும். ரெண்டாவது, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சிலவங்கெல்லாம் பண்ணக்கூடாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பண்ணக்கூடாது, சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. அது நான் கன்சல்டேஷனில் பேசிவிட்டு அப்புறம்தான் ஹைட்ரா ஃபேஷியலுக்கு நீங்கள் வந்து பண்ண முடியும். என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து நான் எப்பவுமே அவைலபிளாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு டைரெக்டாக வந்துடுவீங்கள, அப்படி வராதிங்க. 2 நாள் முன்னாடியோ 1 நாள் முன்னாடியோ அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிங்கன்னா தான் நான் இதுக்கு தேவையானதை கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு 100% ரிசல்ட்டோட ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணி கொடுக்க முடியும். சூப்பராக இருக்குது ரோக்லே மெஷினு. கண்டிப்பாக வந்து பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கிளைண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனந்துக்கு பண்ணிவிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு பெனிஃபிட் ஆகிக்கோங்க. எனக்கு நான் கிளாஸில் நிறையா டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். அந்த யார் மேலே டெமோ பண்ணாங்களோ அவங்களுக்கு ஆக்னி இருந்துச்சு. நல்ல ரிசல்ட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டரு. முடிஞ்சால் எனக்கும் நான் செல்ஃபாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன், அவங்க எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்கு வேண்டி. என்னோடய கிளைண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இவ்வளோ வருஷமாக, இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் உங்களுக்கு வேண்டி தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். பணம் சம்பாதிக்கிறது செகண்டரி தான். இப்போ ஆனந்தி இருக்கார், பிருத்திவி இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழித்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த 2 ஆம்பளைங்க இருக்காங்க சம்பாரித்து போடுறதுக்கு எனக்கு. அப்புறம் நானும் கொஞ்சம் என்னைய செட்டில் பண்ணி தான் வச்சுருக்கேன் என்னோடய ஃப்யூச்சருக்கு. பணம் சம்பாதிக்கிறது இதுக்கு மேலே நோக்கம் கிடையாது. நல்ல சர்வீஸ் கொடுக்கணும். இவ்வளோ நாள் 27 வருஷம் என்னைய காப்பாற்றிருக்கீங்க கிளைண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு தான் மெயினாக இறங்கியிருக்கேன். நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன். மாதம் எப்படி இருந்தாலும் 5000 ரூபா செலவாயிட்டு தான் இருக்கும் பார்லருக்கு, அந்த க்ரீமு இந்த க்ரீமுன்ட்டு வாங்கிறதுக்கு. அது இல்லாமல் சரண்யா வந்தாங்க, அவங்களோட ஃபீஸ்லேருந்தும் 15,000க்கு மேலே இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன். ஹேர் கட்டிங் சேர்லாம் வாங்கினேன். அப்புறம் இப்போ ஒரு 42க்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் பெஸ்ட்டாகவே வாங்கிட்டேன். நிறையா ஹைட்ரா ஃபேஷியலில் வந்து 1,999 அந்த மாதிரி போடுறாங்க, நீங்கள் ஏன் 5000 ரூபா வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்னோடய ரிப்ளை என்னென்னா, இதில் நிறையா கோல்மால் பண்ண முடியும். NS சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மல் நம்ம பாட்டிலில் வாங்கி தண்ணி குடிக்கிறோம்ல, அந்த பியூரிஃபைடு வாட்டர் கூட ஊற்றி பண்ண முடியும். அப்போ 5000 ரூபாக்குன்னா ஒழுங்கான சொல்யூஷன், ஒழுங்கான சீரம் வச்சு பண்ண முடியும் திருப்தியாக. 1 மணி நேரத்துக்கு மேலே கரண்ட் யூசேஜே இருக்குது. கமர்ஷியல் லைன் யூசேஜே 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. இதே பயங்கரமாக பில் வரும். ரெண்டாவது, இதில் இருக்க டூல்ஸ் எல்லாம் வந்து ஏதாச்சும் எல்லாம் டியூப்பில் வேலை செய்கிறனால ஏதாச்சும் ஒன்று அடைச்சிக்கிச்சுன்னா அதை போய் திருப்பி வாங்கும் போதும் 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு ஒரு டூல் வாங்க வேண்டியதாக இருக்குது. இது மெஷினே ரொம்ப எக்ஸ்பென்சிவு. அதனால தான் இந்த ரேட்டு. அதனால் கிளைண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். யாரும் வந்து நஷ்டத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்க. 5000 ரூபாய்க்கு தான் முடியும் அப்படின்னா யாராச்சும் 2000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் கோல்மால் பண்ணி தான் அவங்க வந்து அந்த சர்வீஸை கொடுக்க முடியும். அப்படிங்கிறது எதுவுமே சீப்பாக பண்ணுறாங்க, சீப்பாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா
அந்த அளவுக்கு வர்த்தாக இருக்காது. இது ஏமாத்துறது கிடையாது. 5000 ரூபா வாங்குறாங்க, வேறு பார்லரில் வேறு சலூனில் 2000 ரூபா தான் வாங்குறாங்க அப்படின்னு யோசனை பண்ணாதீங்க உறவுகளே. இது அவேர்னஸாகவும் சொல்கிறேன். ஒரு ஸ்கின்னுக்கு முதல்லே ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை பார்த்துட்டு இல்லைன்னா நேரடியாக வந்து கன்சல்டேஷன் வாங்கிட்டு அடுத்த நாள் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி தான் சீரம் யூஸ் பண்ணும். டோட்டல் மெத்தடே மாறும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணிட முடியாது. இப்போ ஃபேஷியல் கிட்டு ஒரு பேர்ல் ஃபேஷியல் இருக்குன்னா அது ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு இருக்கும். அதை எல்லா ஸ்கின்னுக்கும் கண்ணை மூடிட்டு பண்ணிடலாம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. அதனால் வந்து கன்சல்டேஷன் ஒன்று டைரெக்டாக வந்து கன்சல்டேஷன் பேசிக்கலாம், இல்லைன்னா ஃபோன்லையாச்சும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணணும். ஓகேவா வரவங்களே? நானும் ஆனந்தியும் மெஷினை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. எல்லா திங்ஸையும் அசம்பிள் பண்ணிட்டோம். சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. கிளைண்ட்ஸ்க்கு தான் தேங்க்யூ சொல்லணும். நான் சர்வீஸ் கொடுத்தாலும் நீங்கள் என்னை நம்பி வந்து எனக்கு என்னோடய சர்வீஸ்க்கு காசு கொடுத்தனால தான் ஹைட்ரா மெஷினை என்னால் வாங்க முடிஞ்சிச்சு. 2024ஓட அச்சீவ்மெண்ட் இது தான் உறவுகளே. தேங்க்யூ. கிளைண்ட்ஸ்க்கு தேங்க்யூ. சோஷியல் மீடியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், யாரெல்லாம் வீடியோஸ் பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் எனக்கு வேண்டி சந்தோஷப்படுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்லேருந்து தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி ஸ்ரீ வந்து உயிரோடு இருக்கேன் அப்படின்னாலே நீங்கள் எல்லோரும் தான் காரணம். சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, சோஷியல் மீடியாவில் நான் ஆக்டிவாக இல்லைன்னா என்னோடய ஹார்ட்ஷிப்பில் என்ன ஆயிருப்பேனே தெரியாது. ஆனந்தி என்னோடய பேக் போன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து. இவ்வளோ நாள் பார்லரில் நான் நிறையா ஜுவல் செட் வாங்கியிருக்கேன், அது இதுன்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஹெட் ஸ்டீமர் வாங்கினேன். அது சந்தோஷம் கொடுத்ததோட என்னமோ தெரியல, ஹைட்ரா மெஷின் வாங்கினோன்னே எவரெஸ்ட்லேயே கால் வச்ச மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லவ் மை கிளைண்ட்ஸ், லவ் மை ப்ரொஃபஷன், மை பேஷன். என்னோடய ஃபஸ்ட்டு புருஷனும் என் பார்லர் தான், ஃபஸ்ட்டு குழந்தையும் என் பார்லர் தான். என்றைக்கும் எனக்கு நிம்மதி, ஃபாரெவர் நிம்மதி கொடுத்துருக்க அப்படின்னா என்னோடய கிளைண்ட்ஸும் என்னோடய பார்லர் தான். என்ன வீட்டில் சண்டை சச்சரவு, என்ன மனஸ்தாபம், என்ன மனசு உடஞ்சி போயிருந்தாலும் பார்லருக்குள்ளே கால் எடுத்து வச்சு கிளைண்ட்ஸு காலிங் பெல் அடித்து அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்குன்னு பார்லர் ரூம்குள்ளே போனேன்னா எல்லா கவலையும் மறந்துடுவேன். அதே மாதிரி என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து வெறும் கிளைண்ட்ஸ் கிடையாது, பார்லருக்கு வர கிளைண்ட்ஸ் கிடையாது, அவங்க என்னோடய ஃபேமிலி தான். எதுனாலும் நான் அவங்கள்ட்ட புலம்பி தீர்த்துருவேன். ஒரு சிஸ்டர்னால் எனக்கு சமையல் செஞ்சே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க ஃபேஷியல் சர்வீஸ் வரும்போது சாப்பாடு குழம்பு என்னென்னவோ எடுத்துகிட்டு வருவாங்க. நான் என் வீட்டில் செஞ்சுருக்கிறத கொடுப்பேன். அப்படியெல்லாம் கிளைண்ட்ஸ் வந்து ஃபேமிலியாக இருக்கிறாங்க. எனக்கு ஓன் சிஸ்டர் இல்லை, கிளைண்ட்ஸும் சோஷியல் மீடியாவில் இருக்க சிஸ்டர்ஸும் தான் எனக்கு ஓன் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கிறீங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் உறவுகளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் பீயிங் மை பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ கிளைண்ட்ஸ். லவ் யூ ஆல். வந்து பெனிஃபிட் ஆகிக்கோங்க. பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன், பெஸ்ட்டாக ரிசல்ட் வரும். எந்த கோல்மாலும் எனக்கு பண்ணுறது பிடிக்காது. கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வந்து என்னோடய பார்லர் சர்வீசஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் உருப்படியான சர்வீஸ் கொடுத்துருவேன். எதுலேயும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். பாய் ஆல். டேக் கேர் ஆல்.